ஃபர்ஸ்ட் பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலான்னு அப்படின்னு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். பைத்தானை யூஸ் பண்ணி ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில பேக்கேஜஸ் தேவைப்படும். அதை இப்போ ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ணிப்போம். உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணுற கமெண்டை டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ரெம்பிஜிங்கிற மாடியூலை இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த ரெம்பிஜி மாடியூலுக்குள்ளே தான் டீப் லேர்னிங் ஏஐ மாடல் இருக்குது. இந்த மாடல் தான் நம்மளுக்கு ஒரு இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்து மாடியூல் தான் பில்லோங்கிற மாடியூல். இந்த பில்லோங்கிற மாடியூல் எதுக்குன்னா ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இமேஜில் சில ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பில்லோங்கிற மாடியூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 2 மாடியூலும் இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எந்த இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுமோ அந்த இமேஜ், அதுக்கப்புறம் ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைத்தான் ஃபைலில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ ஃப்ரம் ரெம்பிஜிங்கிற மாடியூலில் ரிமூவ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரம் பிஐஎல், பில்லோங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணும்போது பிஐஎல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பில்லோங்கிற மாடியூலிருந்து இமேஜுங்கிற கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த இமேஜ் கிளாஸ் தான் நம்மளுக்கு இமேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதில் சில ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இமேஜோட பாத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் பாத் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு இமேஜும் ஃபைலும் ஒரே ஃபோல்டரில் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் இமேஜ் நேமை கொடுத்தாலே போதும். இஃப் சப்போஸ் வேறு ஏதாவது ஃபோல்டரில் இமேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அப்சல்யூட் பாத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம bava.jpg வித் எக்ஸ்டென்ஷனோட கொடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு இமேஜ் இன்புட், இப்போ அவுட்புட் இமேஜோட பார்த்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவுட்புட் இமேஜ் பாத் ஈக்குவல் டு நம்ம திருப்பி bava rembg.png கொடுத்துப்போம். எப்பயுமே அவுட்புட் இமேஜோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கணும்னா .pngல தான் இருக்கணும் ஃபார் ஹை ரெசல்யூஷன். இப்போ நீங்கள் .jpgல கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இமேஜ் ஒழுங்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிருக்காது. ஸோ நம்ம பிஎன்ஜி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இமேஜை ஓப்பன் பண்ணணும். ஸோ இமேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் இன்புட் ஒரு வேரியபிளில் இமேஜ் டாட் ஓப்பன் அந்த இமேஜோட பாத், இமேஜ் பாத். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா இமேஜ்ங்கிற கிளாஸுக்குள்ளே ஓப்பன்ங்கிற ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணி இந்த இமேஜை ஓப்பன் பண்ணுறோம். bava.jpgங்கிற இமேஜை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ண இமேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம அவுட்புட் இமேஜுங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். இந்த வேரியபிளுக்குள்ளே தான் நம்ம எடிட் பண்ண இமேஜை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ்க்குள்ளே என்ன கொடுக்குறோன்னா இமேஜ் இன்புட்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ண இமேஜை நம்ம இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ தட் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ இந்த அவுட்புட் இமேஜை நம்ம செகண்டரி ஸ்டோரேஜில் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு அவுட்புட் இமேஜ் டாட் சேவ் எந்த பாத்தில் சேவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், அவுட்புட் இமேஜ் பாத். ஸோ இந்த அவுட்புட் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாத்தில், அதாவது இந்த ஃபோல்டரில் இந்த அவுட்புட் இமேஜுங்கிற நேமில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஒரு 6 to 7 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டோம்.
இப்போ இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டெர்மினலில் உங்கள் பைத்தான் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இமேஜை மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ bava.jpgங்கிற ஃபைல் bava.rembg.png ஃபைலாக ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லை எரர் வருதான்னு பார்ப்போம். சாரி இதை கட் பண்ணணும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய கூல் ஸ்டப்ஸை பில்ட் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் த சேனல் பில்ட் வித் பாவா. தேங்க்யூ.